ஆட்சி அதிகாரம் எல்லாம் பொறுப்பற்று போகிறது. இதை மாற்றணும். உங்கள் மகன் நான் கேட்பது, நான் ஒருவனால் இதை மாற்ற முடியாது. நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து நினைத்தால் இதை மாற்ற முடியும். மாற்றம் என்பது ஒவ்வொருத்தருக்குள்ளே தன்னுடைய எண்ணத்தில் இருந்து பிறக்கணும். நான் வாக்குக்கு காசு வாங்கி கொண்டு வாக்கு செலுத்த மாட்டேன் என்ற முடிவை நாம் எடுக்கணும். நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன் என்ற முடிவை நாம் எடுக்கணும். நான் எனக்கான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு யார் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய எதிர்காலம் சரியாக இருக்கும், யார் வந்தால் ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சி இருக்கும், யார் வந்தால் கொலை கொள்ளை இல்லாத ஆட்சி இருக்கும், யார் வந்தால் மது போதை இல்லாத ஆட்சி இருக்கும், யார் வந்தால் பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, இந்த சாதி இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, கொடுமை இல்லாத ஆட்சி இருக்கும், யார் வந்தால் வேலை இல்லாத திண்டாட்டம் இல்லாத நிலை இருக்கும், யார் வந்தால் வள கொள்ளை இல்லாத நாடு இருக்கும் என்பதை யோசித்து பார்த்து வாக்கு செலுத்துவேன் என்கிற முடிவை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். அப்போதுதான் மாற்றம் வரும். நம் கற்ற கல்வி நமக்கு பயன்படணும். ஆய்ந்து அறிந்து தெளிந்து யோசித்து ஒற்றை வாக்கை செலுத்துவதற்கூட நம் கல்வி, நம் அறிவு பயன்படவில்லை என்றால் மிகப்பெரிய பேராபத்தில் கொண்டு போய் நாடு விட்டுவிடும். கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் இங்கே கற்றவர்கள் பெரும்பாலானோர் வாக்கு செலுத்தவே வருவதில்லை, ஜனநாயக கடமையாற்றவே வருவதில்லை. அப்புறம் நாடு சரியில்லை, ஆட்சி சரியில்லை, பாதை சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, மின்சாரமே வருவதில்லை, வேலை கிடைப்பதில்லை, தண்ணி கிடைப்பதில்லை என்றெல்லாம் பேசி பயனில்லை. அதனால் நமக்கான அதிகாரத்தை, நமக்கான உரிமையை, நமக்கான ஆட்சியை நாம் தான் நிறுவ வேண்டும் என்கிறதில் ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நாள் மறக்காமல் தவறாமல் நாம் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும். மாற்றத்திற்காக சிந்தித்து வாக்கை செலுத்த வேண்டும். நாம் ஒற்றை வாக்கில் மாறிவிடுமா என்ற கேள்வி தவறானது. ஒவ்வொரு வாக்கிலும் தான் மாற்றம் வரும். திரும்ப அண்ணன் சொல்கிறேன், தனிமரம் தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய புரட்சி ஆனாலும் ஒரு சிந்தனை பொறிதான். கீவ விடுதலை என்பது ஒரு சிந்தனை பொறி.